வீட்டுக்குள்ள கார் BMW. எப்படி சார் வீட்டுல இங்கேருந்து அந்த ரூம் போகிறதுக்கு BMW ட்ராவல் பண்ணுங்க எப்படி சார்? இல்லை இது ஆக்சுவலாக எங்கள் கல்யாணத்தப்போ நாங்கள் வாங்கின கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கார். ஸோ அந்த கார் வந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் அப்பப்போ இல்லை கொஞ்சம் நிறைய அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது, அப்பப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த காரை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு ஸோ இந்த மாதிரியே இருந்துட்டு வெளியில் வச்சு ஷோரூம் கிடையாது இந்தியாவில். ஸோ எதனா வாங்கினோன்னா இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் சிங்கப்பூர். பட் கடைசி நேரத்தில் எல்லாம் வந்துருந்தது, பட் இட் வாஸ் மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது வெளியில் இருந்து வெயில்லையும் மழையிலையும் ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு வாட்டி வீட்டில் இந்த மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போது இங்கே கொஞ்சம் இந்த உடச்சி இந்த பூஜை ரூம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க யாரும் வீட்டில் இல்லை, அப்போ வேறு இடத்துல எங்கேயோ தங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரே தூசியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்போ டக்குன்னு 2 கல் தச்சர் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வண்டியே இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளுக்கு வெளியில் இருந்தால் அடிக்கடி காக்கா இது பண்ணிடுறது, இதை மெயின்டைன் பண்ணுறது அது இதுன்னு கஷ்டமாகவே இருந்தது. இந்த வண்டியை விற்றாலும் வந்து விற்றா ஏதோ பணம் வரும், பட் அது விற்கவும் மனசு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஒரே நாள்லேருந்து அது அந்த ஜன்னலை அங்கே உடைக்க சொன்னேன். உடச்சி டக்குன்னு ஜன்னலை உடைச்சாங்க. பலகெல்லாம் போட்டு வண்டியை ஏற்றி தள்ளி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு இனிமேல் யார் இதை விற்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதனால் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு வண்டி. வந்த உடனே இங்கே அப்படியே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்களும் சந்தோஷம். எங்களோட வைக்கிற வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிக்கல. அவங்க வைக்க போகும்போது அந்த ஒர்க் பண்ணவங்களே வந்து என்னடா மென்டல் ஆகிட்டாங்க திடீர்னு இப்படி வந்து வண்டியை வந்து உள்ளே ஏற்ற சொல்ல திடீர்னு சொன்னேன் ஏற்றுங்க நான் சார் எப்படிங்க அப்படின்னு ஏற்றுங்கன்னு சொல்லி தள்ளி ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் உள்ளே தள்ளி எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒன்றுமே யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயம். மற்றவங்களாம் சார் இது எப்படி யோசிச்சிங்க, இது என்ன ஒரு யாராவது இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து லேக் I'll just take a selfie, ஒரு செல்ஃபி பிக்கே எடுத்துக்கிறேன் இந்த வண்டியோட வீட்டில் அப்படின்னு. இட்ஸ் வெரி நைஸ். நிறைய ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. என்னன்னா அவங்க ரொம்ப நாளாக LV போனோம் நாங்கள். ப்ளீஸ், அதாவது AK சேர வந்து லண்டன் போகிறார் பைக்கில், நீங்கள் காரில் போயிட்டு வாங்க LV ப்ளீஸ். இந்த சைடு நல்லா ஓப்பன் பண்ண முடியும். கம் தி சைடு. ஓ என்ன அந்த பக்கமா லேக்கா அந்த பக்கமா எலி இருக்குமான்னு கேட்டியா? சத்தியமா இப்போ லாஸ் வேகஸ் கூப்பிட்டு போறேன்ற நீ கண்டிப்பாக போகலாம். எப்போ பார்ப்போம், அப்படி முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நீ ஏன் டாடி வாங்க போற? நடிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாரு பொண்டாட்டி கூட.